Yeah. Here, let me break it down. Yeah, I'm gonna make it now. Give me some time and you'll see me up on stage somehow. I'm working every day. I'm working hella late. I'm working cause it's worth it. Once you make it, then you play. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் போல் போயிருந்தோம். ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கடைக்கு போகணுன்ட்டு. தனிஷ்கா வந்து பார்த்து வச்சுட்டா முன்னாடியே. இது வந்து எந்த மாதிரியான கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கூப் பண்ணி கொடுக்குற ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது, ஐபேக்கோ அதெல்லாம் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம இப்போலாம் வந்து கார்னெட்டோ டப்பு மாதிரி கூட வாங்கிக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம அந்த குச்சி ஐஸ் சாப்பிட்டு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஸ்டிக் வச்ச ஐஸ்கிரீம்ஸ் மட்டும்தான். இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹5 ஸ்டார்டிங். நான் ₹5 என்ன அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டப்போ அந்த கிரேப்ஸு, ஆரஞ்சு அந்த மாதிரியான ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப் டு ஹையஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ₹50 தான். ஸோ அதனால ரொம்ப ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு கடை தான். நாங்கள் போனோம், எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது, அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நாங்கள் வந்து செகண்ட் டைம் போயிருந்தோம். தனிஷ்காவுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஒன்று கேட்டால், அதனால அவங்க ரொம்ப தேடி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தேடி எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் அந்த ஃப்ளேவர் யூனிகார்ன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது. டெண்டர் கோகோனட், அப்புறம் ரோஜர் என்னடா அம்மா பிச்சு கொடுக்கும் பாரு. ஸ்ட்ராபெரி எஸ். இந்த மாதிரி ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். எந்த பாருங்க ரெயின்போ, எந்த பாருங்க சாக்லேட், ஸ்ட்ராபெரி. ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கே போயிருந்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வந்து ப்ரான் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ப்ரான் வாங்கி அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து ப்ரான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ அதுக்கு வந்து எப்படி மசாலா போடுறது அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1.5 ஸ்பூனு, அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம் அப்படின்னா நமக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கும், கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் அது வந்து 1 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, அப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து சீரகப்பொடி ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் வர அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், உப்பு வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து நம்ம அது பிசையும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறமா வந்து ஒரு 1/2 லெமன். இந்த மேரினேட் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை, லெமன் போட்டாச்சு. நீ எப்படி போடுவ? எப்படி போடுவ? அவ்வளோதான், போட்டாச்சு. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour போல் எடுத்து வச்சுருங்க. அது வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி முடிச்சதுக்கப்புறமா 1 hour ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய கடாயிலனா நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரை பண்ண ஆயில்ஸ்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழம்பா வந்து பிடிக்கல, ப்ரான்ஸ் சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி ஃப்ரையாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீகார்ட்லேருந்து டிவிக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம், இவ்வளோ இந்த ஸ்டெபிளைசர் வாங்காம எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நடுவில் வந்து டிவியில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து க்ரீன் அண்ட் அந்த பிங்க் லைன்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஹாரிசான்டலாகவும் வெர்டிகலாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டோம், ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கேட்டோம். ஒரு இடத்துல வந்து 10,000 சொன்னாங்க, ஒரு இடத்துல 8,000, 6,500 வரைக்கும் ஓரளவுக்கு விசாரிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த வீக் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே யூடியூப் பார்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை கழட்டி வந்து சரி பண்ணி பார்த்தோம். ஆனால் அது வந்து சரியாகலை. சும்மா தொடச்சு மட்டும் விட்டுட்டு திரும்ப டிவியை மாட்டிட்டு விட்டுட்டோம். இது நாங்கள் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா போன சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி. வந்து ஒரு 4-5 days ஆயிடுச்சு. ஃப்ரைடே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நாங்கள் வந்து டிவி ஆன் பண்ணவே இல்லை. அப்புறமா வந்து திடீர்னு மத்தியானம் ஆன் பண்ணி பார்த்தோம். ஆனால் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி வந்து கரண்ட் போயிட்டு வந்தது. ஒருவேளை
அதனால வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததா என்னன்னு தெரியல. மத்தியானம் டிவி ஆன் பண்ணால் டிவி வந்து அதுவே சரியாயிடுச்சு. ஸோ என்னோட சந்தோஷத்துலேயே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதுவே வந்து சரியானது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போயிருந்தார் டிவி சரி பண்ணுறதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால கூட டிவிக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து டிவி வாங்குறீங்க அப்படின்னா என்னதான் வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுமா, அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது, அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலைசர் வச்சு பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து டிவிக்கு மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டிவி வந்து ரெடியானது அதுவே வந்து சரியானதை பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கின ஸ்டெபிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா விகார்டோட ஸ்டெபிலைசர், விகார்டு கிறிஸ்டல் ப்ளஸ். நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல, கடையில் போய் தான் வாங்கினோம். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 4515 சொல்லி போட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து 3600 மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது. எஸ்பெஷலி ஃபார் டிவி மட்டும்தான். டிவி, ஹோம் தியேட்டர் இல்லைனா செட்டப் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமிங்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த PS4 அதுக்கெலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. டிவிக்குன்னு வரது தான் யூஸ் பண்ணணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ச்சஸ், டிவியோட இன்ச்சஸை பொறுத்து வந்து இது மாறும். இதுவே வந்து அப் டு 55 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்து நார்மலான ஒரு ஸ்டெபிலைசர் தான். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருந்ததால் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ளக் இருக்குது. நம்ம ஒன்று வந்து டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்று செட்டப் பாக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது கேம்ஸ் இது பண்ணுறது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம் தியேட்டர் வச்சுருந்தா கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 ப்ளக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே வந்து நமக்கு ஆன் ஆனதும் லைட் வரும். ஸ்விட்ச் போட்டாச்சு, உள்ளே வந்து பவர் பட்டன் ஆன் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு டிப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பவுமே டிவி ஆஃப் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணாமல் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த ரிப்பேர் பார்க்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு நல்லபடியாக. வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாதிரி வந்திருந்தது, இங்கேயும் வந்து லைன்ஸ் வந்திருந்தது, இங்கேயும் லைன்ஸ் வந்திருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கையோடு வந்து நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே போய் ஸ்டெபிலைசர், இப்போவே போய் ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்ட்டு ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருந்தால் நம்மளோட டிவிக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.